அப்படின்னு வந்தாலே நிறைய போர்களும் நிறைய விஷயங்கள் வந்து அசெம்பிளி உள்ள இந்த முறை உங்க தொகுதிக்காக ஏற்கனவே 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு இப்போது மீண்டும் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு பதவியேற்பு விழா இயல்பாக இருந்தது. கொஞ்சம் எல்லாருமே அந்த கட்சி முரண்பாடுகளை கவனிக்காம ஒருவருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க. அதை நான் பார்த்தேன். அது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு தானே. அந்த வகையில் இந்த 5 ஆண்டு காலம் அதே மாதிரியாக இருக்கணும்னு நான் விரும்புறேன். புதிய உறுப்பினர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, இளம் உறுப்பினர்களும் அதிகம் வந்திருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் இவர்களுக்காகவே ஒரு பயிற்சி ஒன்று நடத்தணும். உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்கள் இங்கே எந்தெந்த துறை எவ்வாறு அணுக வேண்டும், இதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சட்டமன்றத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய உரையில் நான் பேச போறேன். ஏன்னா புதியவர்கள் நிறைய வந்திருக்காங்கல்ல, எந்த துறையை எப்படி அணுகிறது, ஒரு சட்டமன்றத்தில் நிகழ்வுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது, கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம் தான் என்ன, 0 ஹவர்ல எப்படி பேசுறது எதுவுமே தெரியாதுல்ல. அந்த பயிற்சியை கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா அதிகமான இளைஞர்கள், அதிகமான புதியவர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்போம். அப்படின்னு வந்தாலே நிறைய போர்களும் நிறைய விஷயங்கள் வந்து அசெம்பிளி உள்ள இந்த முறை உங்க தொகுதிக்காக ரொம்ப முக்கியமா கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கும்? அதாவது நான் மொத்த தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறேன். அதனால அனைத்து துறைகளிலும் அனைத்து விவாதங்களிலும் கண்டிப்பாக பங்கேற்போம். சமரசம் இல்லாமல் குரல் கொடுப்போம். என்னுடைய தொகுதிக்காக சில கோரிக்கைகள் சொல்லும் போது மிக முக்கியமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துறை விவகாரம் அங்கு தீர்க்கப்படாமல் இருக்கு. அது தீர்க்கப்படணும். அடுத்ததாக என்னுடைய தொகுதியில் வந்து ஒரு மலர் தொழிற்சாலை, வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கப்படணும். ஒரு முதலை பண்ணை அமைக்கப்படணும். பரங்கிப்பேட்டை சிதம்பரக்கூடிய மருத்துவமனைகள் மருத்துவர் பற்றாக்குறையினால் இருக்கு, அவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்படணும். பரங்கிப்பேட்டை தனி தாலுக்காவாக உருவாக்கணும். பல இடங்களில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்கு. அதனால என்னுடைய முதல் 2 ஆண்டு காலத்தில் குடிநீர் பிரச்சனைக்கு அதிக முன்னுரிமை கொடுப்போம். அதிகமான கோரிக்கைகள் இங்கே வைக்கலான்னு நான் இருக்கிறேன். ஏன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்தை கடந்தோம். குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் இருக்காங்கன்னா எவ்வளவு வெக்கக்கேடு. வெளிநாட்டுக்காரன் பாட்டிலா குடிநீரை சுத்திகரித்து தயார் செய்து கிராமங்கள்ல விற்கிறான். ஆனா சாதாரண அடிப்படை குடிநீர் நம்ம கிராமங்களில் கிடைக்கலன்னா வெக்கக்கேடு இல்லவா? என்னுடைய முதல் கவனம் வந்து தொகுதியில் அதுக்குதான். நன்றி, சந்திப்போம்.